బాగున్నది. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மும்பை லகேஜா சேனல். இன்னைக்கு நம்ம ரொம்ப நாள் கழிச்சு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போட போறோங்க. அது என்னன்னா சண்டே ஸ்பெஷல் தாங்க. சண்டே தானே எப்பவுமே ஸ்பெஷல் தான். நாங்கள் மோஸ்ட்லி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி ரெசிபி பண்ணுவோம். அதனால சண்டே தான் எங்களால் அட்லீஸ்ட் வீடியோ போட முடியுது. ஸோ அதனால இன்னைக்கு நம்ம வீட்டில் ஒரு ஸ்பெஷலான ரெசிபி தான் பண்ண போகிறோம். அது என்னன்னா மட்டன் கிரேவி வித் இட்லி. சவுத் இந்தியன் ஸ்டைல் இட்லியும் மட்டன் கிரேவி ரெசிபி தான் நம்ம இன்னைக்கு வீட்டில் செஞ்சு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக சாப்பிட போகிறோங்க. வாங்க நம்ம இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு ஒவ்வொன்றா இந்த வீடியோவில் கண்டினியூவாக பார்க்கலாம். இந்த வீடியோவை பார்த்து முடிச்சதுக்கு அப்புறம் மறக்காம இந்த ரெசிபியை உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. இந்த ரெசிபியே எப்படி இருக்குன்னு நீங்க கமெண்ட்லயும் சொல்லுங்க. அப்படியே நம்ம வீடியோவை ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். வாங்க நம்ம மட்டன் கிரேவி வித் இட்லி எப்படி செய்யலான்னு இந்த வீடியோல பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடையில் வாங்கிட்டு வந்திருக்க மட்டனை நம்ம சுத்தமாக கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இது கூட நம்ம வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஆல்ரெடி பேன் வச்சு எண்ணெய் ஊற்றி சூடானதுக்கப்புறமா நம்ம வடியும் போட்டுட்டோம். வடியும் போட்டுட்டு இந்த வடியும் பொரிஞ்சதுக்கு அப்புறமா கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் போட்டுக்கலாங்க. போட்டு வதக்கிக்கலாம். அதோட கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இது ரெண்டும் நல்லா வதக்கிட்டோங்க. இப்போ நம்ம பக்கத்துலேயே இன்னொரு ஸ்டவ் மேலே வந்து இட்லி செய்யறதுக்காக நம்ம வந்து ஆல்ரெடி வெறும் இட்லி குண்டால தண்ணி ஊற்றி வெறும் தட்டு வச்சு ஆவி வர வச்சுட்டு இருக்கோங்க. அது எதுக்காகன்னா நம்ம மோஸ்ட்லி இட்லி தட்டை வந்து எண்ணெய் ஊற்றி தானே இட்லி ஊற்றுவோம். ஆனால் நாங்கள் வந்து எண்ணெய் போட மாட்டோங்க. வெறும் இட்லி தட்டையே வச்சு ஆவி வர வைப்போம். அந்த ஆவி வந்ததுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்சுருக்க இட்லி மாவை எடுத்து நம்ம அந்த ஆவி வந்த தட்டிலேயே அப்படியே சுட சுட ஊற்றணுங்க. இது மாதிரி ஊற்றணும். இது மாதிரி செஞ்சால் தட்டில் இட்லி வெந்து வந்ததுக்கப்புறம் எடுக்கும்போது தட்டில் கொஞ்சம் கூட ஒட்டாதுங்க. சுத்தமாக இட்லி ஒட்டாமல் வந்துடும். அதை நம்மளுக்கு கழுவும் போது அந்த பிரச்சனையும் இருக்காது. இட்லி தட்டை ஈஸியாக கழுவிக்கலாம். நாங்கள் எப்போவுமே இப்படி தான் செய்வோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடை நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த மெத்தட் உங்களுக்கு பிடிக்கும். அவ்வளோதான். தட்டு ஃபுல்லாக இட்லி ஊற்றி இறக்கி இது மூடி வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அது பக்கத்துலேயே நம்ம வதக்கிட்டு இருந்த வெங்காயமும் வதக்கிட்டு இருக்குது. அதோட தக்காளி கட் பண்ணி வச்சு தக்காளி சேர்த்து வதக்கிக்குவோம். நல்லா வதங்கிட்டோங்க. இதோட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்குவோம். தக்காளி வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டால் அப்போ தான் அடி பிடிக்காது. அதோட சால்ட்டு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா கலவி விட்டுக்குவோங்க. இப்போது நம்ம கழுவி சுத்தமாக எடுத்து வச்சுருக்க மட்டனை அதில் போட்டுருவோங்க. அவ்வளோதாங்க. இதை இப்போது நம்ம கலரை விட்டுக்கலாம். நம்ம மட்டனை குக்கரில் வேக வைக்கலைங்க, டைரெக்டாக பேன்லேயே வேக வைக்கணும். அதனால் நம்ம இதை வந்து தட்டு மூடி வச்சு தாங்க வேக வைக்க வேண்டியதாக இருக்கும். அப்போ தான் மட்டன் வந்து வெந்து வரும். அதனால் நான் தட்டு போட்டு மூடி வச்சுருக்கேங்க. இது கொஞ்சம் நேரம் லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. அவ்வளோதாங்க. ஒரு 5 இல்லை 10 நிமிஷம் கழித்து வந்து பார்த்தா நம்மளுடைய இட்லியும் வெந்திருக்குங்க. இதுவும் நம்ம ஆஃப் பண்ணால் கரெக்டாக இருக்கும். நம்ம பக்கத்தில் வச்சுருக்க மட்டனும் நல்லா வெந்துட்டு இருக்கு. இது பாருங்கள் தண்ணி எல்லாம் எப்படி வந்திருக்குன்னு. இந்த தண்ணியும் நல்லா சுத்தமாக ட்ரை ஆகணுங்க. அந்தளவுக்கு
லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கலாம். இப்போ வாங்க நம்மளுடைய இட்லி வந்துட்டு இருக்கு இல்லையா, இந்த இட்லி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி விட்டுடலாம். இந்த மட்டன் இன்னும் வெறியிருந்துருக்குங்க. இந்த அளவுக்கு ட்ரை ஆகிறதுக்கப்புறமா நம்ம மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகாத்தூள் சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணியை ஊற்றிக்குவோங்க. இங்கே பாருங்கள், மட்டன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டா எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு. இப்போது இது அப்படியே எடுத்து சாப்பிட்டா மட்டன் ஃப்ரையாக மாறிடும். ஆனால் நம்மளுக்கு இட்லியோடைய கிரேவியாக தானே வேணும், அதனால் நம்ம இதில் தண்ணி சேர்த்துக்கணுங்க. தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாங்க. எவ்வளோ நாங்கள் வந்து இட்லிக்கு சேர்ந்ததுனால கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்துக்கலாங்க. ஏன்னா மட்டனும் குக்கரில் வேக வைக்கல, அதனால் இதை வந்து பேன்லேயே வேக வைக்கிறதுனால கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி வேக வச்சா மட்டன் நல்லா வெந்திருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய மட்டனும் நல்லா நம்மளுக்கு தேவையான அளவுக்கு வெந்து வந்திருக்கு. இப்போது ஒரு பூண்டை உடித்து அதை தட்டி நம்ம இந்த மட்டன் கிரேவியோட சேர்த்துக்குவோங்க. இது மீன்ஸ் நம்ம மட்டன் வெந்ததுக்கப்புறம் கடைசியில் இந்த பூண்டு சேர்த்தா அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதோட நம்ம கரம் மசாலா தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போது ஃபைனல் தாங்க. இந்தாங்க 1 இல்லை 2 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு கொத்தமல்லியை நம்ம கட் பண்ணி இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணலாங்க. அவ்வளோதாங்க, நம்மளுடைய அழகான டேஸ்டியான மட்டன் கிரேவி ரெடிங்க. இந்த கிரேவியை நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இது நான் என்னோடய ஸ்டைலில் செஞ்சுருக்கேன். உங்களுடைய ஸ்டைலில் நீங்கள் கண்டிப்பாக செஞ்சு டேஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குட்டீஸ் கிட்ட கொடுத்து டேஸ்ட் பண்ணோம். நம்மளோட டேஸ்டர்ஸ் இவங்க 2 பேர் தாங்க இன்னைக்கு, நிதினும் மோக்ஷனும் தான். நிதின், மோக்ஷன், இன்னைக்கு நம்மளுடைய இட்லியும் மட்டன் குழம்பு ரெசிபி எப்படி இருக்கு? బాగున్నది. బాగుంది. బాగుందా? ఓకే, ఎంజాయ్. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மட்டன் கிரேவி வித் இட்லி ரெசிபி எப்படி செஞ்சோன்னு நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. நம்ம குட்டீஸும் அதை டேஸ்ட் பண்ணி சொல்லிட்டாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேனலை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. பாய். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மும்பை வாலா கெஜா சேனல்.